அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை மாதம் வளர்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருகின்றது, திதி நேரம் எவ்வளவு நேரம் இருக்கின்றது, பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய எளிமையான தீபம் தான் செம்பருத்தி தீபம். இந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வராகி அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய இல்லத்தில் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கைகளில் பணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். பொருளாதார முன்னேற்றம் நமக்கு மேம்படும். அதாவது பொருளாதார முன்னேற்றம் நமக்கு உயர ஆரம்பிக்கும். இந்த நாளன்று செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. தேய்பிறை பஞ்சமிக்கு வராகி அன்னைக்கு எந்த அளவுக்கு விசேஷமானதோ அதே மாதிரி வளர்பிறை பஞ்சமி என்று வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரும். தொடர்ந்து நீங்கள் வளர்பிறை பஞ்சமிக்கு எளிமையாக வழிபாடு செஞ்சாலே போதும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தை மாதம் வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு வருகின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். தை மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அதாவது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதியம் பார்த்தீங்கன்னா திதி ஆரம்பிக்கின்றது. திதி நேரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:29 இருந்து திங்கட்கிழமை காலை 10:12 வரை திதி நேரம் இருக்கின்றது. அப்போது நீங்கள் எப்போது வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் தான் வழிபாடு செய்ய முடியும். மாலை 6 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வராகி அன்னைக்கு பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்ய முடியாது அப்படி இருப்பவர்கள் அனைவருமே திங்கட்கிழமை அன்று வழிபாடு செய்யலாம். எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா காலையில் வழிபாடு செய்யணும். காலை 10 மணிக்குள்ளே வளர்பிறை பஞ்சமி பூஜை செய்து முடித்து கொள்ளலாம். இப்போ நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமைனாலே ஒரே ஒரு பிரச்சனை, இந்த அசைவ பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். இந்த அசைவம் நான் எடுக்கலாமா சாப்பிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெகுலராக வராகி அன்னைக்கு பூஜை செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அசைவத்தை தவிர்ப்பதே ரொம்ப நல்லது. இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஆட்கள் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அசைவம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் வேணால் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு மதியத்துலேருந்து பஞ்சமி தேதி ஆரம்பிக்கின்றது. இப்போ வீட்டில் இருப்பவர்கள் அசைவம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிடாமல் இருந்துட்டு திங்கட்கிழமை காலையில் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. காலையில் 10 மணி வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்கின்றது. காலையில் கூட நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. இல்லை எங்கள் வீட்டில் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நாங்கள் திங்கட்கிழமை நான்வெஜ் எடுத்துக்கிறோம் அப்படி இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் திங்கட்கிழமை காலையில் பண்ணிக்கிடலாம். இப்போ இன்னொரு டவுட்டும் கேட்பீங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில் அசைவம் சாப்பிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு சாயங்காலம் பூஜை செய்து கொள்ளலாமா அப்படிங்கிற கேட்குறவங்க ஒன்று தான். யார் பூஜை பண்ணுறீங்களோ அவங்க சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மதியம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. பூஜை பண்ணுபவர்கள் சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் மாலை நேரம் வீடெல்லாம் தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு தான் நீங்கள் பூஜை பண்ணணும். சரிங்களா? இதில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை செய்துக்கோங்க. முதல்ல நான்வெஜ் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை பூஜை செய்து கொள்ளலாம். இல்லை நான் சாப்பிடாமல் இருக்க போகிறேன், எங்கள் வீட்டில் ஆளுங்க தான் கேட்குறாங்க அப்படின்னா வீட்டு ஆளுங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அசைவம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீடெல்லாம் தொடச்சிட்டு பிறகு நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். இல்லை எனக்கு அசைவம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் திங்கட்கிழமை காலையில் பூஜை செய்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதுபடி செய்துக்கோங்க. ஆனால் பஞ்சமி பூஜை செய்பவர்கள் அசைவம் சாப்பிடாமல் நீங்கள் செய்யுங்க. அசைவம் சாப்பிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து பூஜை பண்ணாதீங்க, திங்கட்கிழமை காலையில் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு அந்த பூஜை செய்கிறதுக்கு விசேஷமாக இருக்கும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டு நான் பூஜை பண்ணுறேன், தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, கேட்காதீங்க. அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. நீங்கள் செஞ்சாலும் ஒரு பலனும் அதில் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் திங்கட்கிழமை காலையில் செய்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது நமக்கு. ஏன்னா காலையில் நமக்கு திதி நேரம் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காலையில் 10 மணி வரை உங்களுக்கு டைம் இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ செய்துக்கோங்க. இந்த நான்வெஜ் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு பூஜைக்கு அதிகமாக தடையை கொடுக்கறது எல்லாத்துக்கும் இந்த நான்வெஜ் தான் அதிகமாக இருக்கின்றது. நிறையா பேருக்கு சண்டே வர்றதே ரொம்ப கவலையாக இருக்கின்றது. ஏன்னா சண்டே வளர்பிறை பஞ்சமியோ தேய்பிறை பஞ்சமியோ வருது அப்படின்னு எல்லாருமே அதிகமாக கேட்கின்ற ஒரே கேள்வி இந்த அசைவத்தை பற்றி தான் அதிகமாக கேட்பீங்க.
அதுதான் பெரிய இது. நல்ல வேளை இந்த தடவை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் 10:15 வரை நமக்கு வந்து டைம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படி முடியுதோ அப்படி நீங்கள் செய்துக்கோங்க. உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் செய்து கொள்ளலாம். அதற்கு மீறி உங்களுக்கு வந்து டவுட் ஏதாவது இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து பஞ்சமி நெருங்கும்போது நான் அதற்கான பதிவுகள் நான் கொடுக்குறேன். எந்த தீபம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா நமக்கு சண்டே வருகின்றதுனால நீங்கள் வந்து சிவப்பு நிற பூக்கள் வந்து வராகி அன்னைக்கு அதிகமாக பயன்படுத்துங்க. அதாவது வராகியம்மனுடைய படமோ சிலையோ நீங்கள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா வராகியம்மனுக்கு செம்பருத்தி பூ மாலை மற்றும் வராகியம்மனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகவும் உகந்தது. சிவப்பு நிற பூக்களால் அன்னையை வந்து அலங்காரம் செய்துக்கோங்க. பன்னீர் ரோஜா கூட கிடைக்கும் பார்த்தீங்களா, உதிரி பூக்கள் நிறையா கிடைக்கும் இல்லையா, அந்த பூக்களால் வந்து அலங்காரம் செய்துக்கோங்க. அலங்காரம் செய்துட்டு ஒரு தாம்பூலத்தட்டு கொஞ்சம் பெருசாக பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 செம்பருத்தி பூ எடுத்து அதில் ஒவ்வொரு இதெல்லாம் பிச்சு வச்சுக்கோங்க. 5 செம்பருத்தி பூ, 5 செம்பருத்தி இலை, 5 விரலி மஞ்சள், இந்த 3 மிகவும் முக்கியமாக தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ₹1 நாணயம் 5 எடுத்துக்கோங்க, அல்லது ₹5 நாணயம் 5 எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய விருப்பம் தான். ₹1 நாணயம் ₹1 நாணயமாக 5, இல்லைனா ₹5 நாணயமாக 5 நாணயம் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அல்லது கிராம்பு, ஏலக்காய் 5 அல்லது கிராம்பு 5, இந்த 2ல் ஏதாவது ஒன்று. 5 செம்பருத்தி பூ, 5 செம்பருத்தி இலை, ₹1 நாணயம் 5, 5 விரலி மஞ்சள், 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தாம்பாளத்தட்டில் வந்து முதல்ல 5 இலையை, எப்படி வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றோமோ அதே போல் 5 இலையை முதல்ல வச்சுக்கோங்க. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா பூவை ஃபுல்லாக பரப்பி வச்சுக்கோங்க அந்த இலைக்கு மேலே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அகல் விளக்கும் 5 அகல் விளக்கு வச்சுக்கோங்க. வைத்துட்டு இல்லைன்னா ஒரே அகல் விளக்கு கூட நீங்கள் ஏற்றலாம், அல்லது பஞ்சமுக விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் ஏற்றலாம். நடுவில் நீங்கள் வச்சுக்கிடணும். வைத்துட்டு சிவப்பு திரி அல்லது பஞ்சு திரி நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் அல்லது வந்து நெய் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். ஏன்னா 2ல் உங்களுடைய விருப்பம் தான். அல்லது பஞ்சுக்குட்டி எண்ணெய் தான் நீங்கள் ஏற்றுவீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் ஊற்றிக்கொள்ளலாம். ஊற்றிட்டு நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த 5 ஏலக்காயும் 5 விரலி மஞ்சளும் ₹5 நாணயம், ₹5 நாணயம் அல்லது ₹1 நாணயம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு தீபம் எரியும் பார்த்தீங்களா, அதாவது ஒவ்வொரு சுடர் எரியும் பார்த்தீங்களா, அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நாணயம் முதல்ல வச்சுருங்க. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அல்லது கிராம்பு வச்சுட்டு அதற்கு மேலே விரலி மஞ்சள் வச்சுருங்க. ஒவ்வொரு சுடர் பக்கத்துலேயும் நீங்கள் வைக்கணும். இப்போ பஞ்சமுக விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா, இப்போது வந்து 5 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அகல் விளக்கு முன்னாடியும் வராகியம்மனுடைய நாமத்தை சொல்லிட்டேவும் இந்த 3ஐயும் அதில் வைக்கணும். ஃபஸ்ட்டு நாணயம், அடுத்து வந்து ஏலக்காய் அல்லது கிராம்பு, அதுக்கடுத்து விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் வச்சிடணும். ஒவ்வொரு அகல் விளக்கும் முன்னாடி தீப சுடருக்கு முன்னாடி நீங்கள் வைக்கணும். ஒவ்வொரு அகல் விளக்கு எப்படி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவோமோ அதே போல் 5 செம்பருத்தி இலை வைத்து அதற்கு மேலே வைத்து நீங்கள் வந்து ஏற்றணும். அந்த செம்பருத்தி இலைக்கு மேலே பூக்கள் பரப்பியிருக்கணும். பரப்பிட்டு ஏற்றுங்க. ரொம்ப பரப்பணும் இல்லை, கொஞ்சம் மட்டும் பரப்பி வச்சுக்கோங்க. 5 செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க. 5 செம்பருத்தியில் இருக்கிற இதில் நீங்கள் பரப்பிக்கோங்க. இல்லை என்கிட்ட ரொம்ப பெரிய தட்டு இல்லை, சின்ன தட்டு தான் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு செம்பருத்தி பூ மட்டும் எடுத்து அந்த 5 இதழ் மட்டும் ஒவ்வொரு இலைக்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய தட்டு பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த செம்பருத்தி பூ பரப்ப முடியும். இப்போது நீங்கள் இந்த தீபம் ஏற்றின பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சிவப்பு நிற குங்குமம் அல்லது வந்து பூக்கள் எடுத்து வராகியம்மனுக்கு 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், கோதுமை பாயாசம் பண்ணுவது ரொம்ப நல்லது. கோதுமை பாயாசம் பண்ணிக்கோங்க, ஏன்னா அன்றைக்கி சண்டே இருக்கிறதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வெற்றிலை பாக்கு முடிந்த அளவுக்கு வச்சுருங்க. ஏன்னா ஒரு பூஜைக்கு வந்து வெற்றிலை பாக்கு வைப்பது ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு தான் நான் சொல்கிறேன், கட்டாயத்தை சொல்லலை. யாரெல்லாம் முடியுதோ அவங்கெல்லாம் வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வச்சு வழிபாடு செய்யுங்க. இவ்வளோதான், நமக்கு ரொம்ப எளிமையானதாம். இந்த தீபம் ஏற்றிய பிறகு அதில் இருக்கிற நாணயத்தையும் விரலி மஞ்சளையும் ஏலக்காவும் நீங்கள் எடுத்து எல்லாத்தையுமே எடுத்துடணும். 5 நாணயத்தையும் 5 விரலி மஞ்சள் 5 கிராம்பு அல்லது 5 ஏலக்காய் எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து சதுரமாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இதை வச்சுடுங்க. வைத்துட்டு முடிச்சு போல் கட்டி வராகியம்மன் படத்துக்கிட்ட வச்சு அன்று இரவு ஃபுல்லாக வச்சுடுங்க. வைத்துட்டு எனக்கு பணம் சேர வேண்டும் தாய் அப்படிங்கிறத வேண்டிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு
பணத்திற்காக உங்களுக்கு வந்து நகை வாங்கணும் அல்லது செல்வாக்கு அதிகரிக்கணும், உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, தொழில் இருக்குன்னு தொழில் சிறப்பாக இருக்கணும், என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வைத்துட்டு நீங்கள் அந்த முடிச்சை எடுத்து நீங்கள் வந்து பீரோவில் பணம் வைக்கிற இடத்துலையோ அல்லது உங்களுக்கு லக்கி பிளேஸில் வச்சுருங்க. இல்லைன்னா பர்ஸில் கூட நீங்கள் வைக்கலாம், வைத்துடுங்க. இதை நீங்கள் எப்போது எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 48 நாள் அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு வந்து 48 நாள் வரையும் அதில் நல்ல பவர் இருக்கும். 48 நாள் வரைய அது இருக்கட்டும். அதற்கப்புறம் அதை எடுத்து அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் கோவில் உண்டியில் சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா பூஜை பொருட்கள் ஏதாவது கூட வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஷ் பாக்ஸில் அப்படியே இருக்கட்டும். விரலி மஞ்சள் எடுத்து செடிக்கு மண்ணுக்கடியில் போட்டுருங்க. ஏலக்காவோ கிராம்போ போட்டிருந்தீங்க அப்படின்னா அதே நீங்கள் மண்ணுக்கடியில் போட்டுருங்க. இல்லைன்னா அது அப்படியே கேஷ் பாக்ஸில் கூட இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பண தடைகள்லாம் விலகி பணம் வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த தீபம் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த தீபம் ஏற்றி நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏற்றி பாருங்கள், செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையான தீபம் தான். நமக்கு என்ன எளிமையாக கிடைக்குதோ அதை வைத்து தான் நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய போகிறோம். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்றி பாருங்கள். வராகி அருளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மிகவும் எளிமையான வழிபாடு. இந்த வழிபாடு செய்து பாருங்கள். வராகி அருள் பரிபூர்ணமாக கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அனைத்து செல்வாக்கையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீங்க. ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களால் நிச்சயமாக வாழ முடியும். நிம்மதி வேண்டும் அப்படின்னா நீங்கள் முதல்ல பாசிட்டிவாகவும் இருக்கணும். அது மிகவும் முக்கியம். நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நிறைய வளர்பிற பஞ்சமிக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிற வழிபாடு கொடுத்துருக்குறேன். அதில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் தொடர்ந்து ஏற்றிட்டே வாங்க, செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் ஒரு 5 பஞ்சமிக்கு நம்ம தொடர்ந்து ஏற்றிட்டு நம்பிக்கையுடன் ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து பூஜை செய்யும் போது நிறைய தடங்கள் வருது, அதற்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது கேட்குறீங்க. பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லோருக்குமே வரத்தான் செய்யும், நமக்கு மட்டும்தான் வருது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்காதீங்க. எல்லோருக்குமே ஆரம்பத்தில் பூஜை பண்ணும்போது தடங்கள் அதிகமாக வரும். ஒரு கோவிலுக்கு கிளம்புவாங்க, ஆனால் போக முடியாது. வீட்டில் பூஜை பண்ண நினைப்பாங்க, பண்ண முடியாது. இது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போது இறைவன் மேலே அதிகமான பக்தியும் நம்பிக்கையும் வைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அப்போ தான் அதிகமாக தடங்கள் உங்களுக்குள்ளே வரும். அந்த நெகட்டிவிட்டியும் உங்களை பண்ண விடாமல் தாக்கும். அவ்வளோதானே தவிர ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்மா கொஞ்சம் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த கர்மாவும் கொஞ்சம் காரணம். ஏன்னா நமக்கு இறையோட வழிபாடு வந்து நமக்கு வந்து புண்ணியத்தை தரக்கூடியது. அதனால் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்கள் வரலாம். அதெல்லாம் நீங்கள் மீறி வெற்றியோடு நீங்கள் வந்து வழிபாடு செய்து நீங்கள் வந்து கட்டாயமாக இறைவன் அருளோடு நீங்கள் வெற்றி பெற முடியும். நம்பிக்கையுடன் இருங்க. ஏதாவது தடங்கள் வருது அப்படின்ட்டு அதை நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்காதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. ஃப்ரீயாக விட்டுருங்க. சரி தடங்கள் ஆகுதா அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அப்புறம் அடுத்த முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் தடங்கள் ஆகுதா ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வந்து அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஐயோ எனக்கு இந்த தடங்கள் வருது, இப்படி ஆகுது அப்படி ஆகுது. நிறைய பேருக்கு பெரிய கவலை வந்து பஞ்சமி தினத்தின்று பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்க. இதெல்லாம் ஒரு இயற்கை. இதுக்கு நீங்கள் கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பஞ்சமி போயிடுச்சுன்னா என்ன, நீங்கள் அடுத்த பஞ்சமிக்கு வழிபாடு செய்யலாம். அதனால் வந்து எதையுமே நீங்கள் வந்து பெருசாக அதை வந்து எடுத்துக்காதீங்க. ரொம்ப ஃப்ரீயாக விடுங்க, கேஷுவலாக இருங்க. இந்த டேட்டு உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக அமையுதா, பூஜை செய்கிறதுக்கு தடை இல்லாமல் நல்லா அமையுதா, அது சந்தோஷமாக வரவேற்று அதை கொண்டாடுங்க. இல்லை எனக்கு இத்தனை தடங்கள் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க. அவ்வளோதான், தடங்கள் வந்துருச்சு என்ன செய்ய அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரீயாக விடுங்க. அடுத்த தடவை உங்களுக்கு தடங்கள் வராது. நம்மளை போட்டு நம்ம ரொம்ப வற்புறுத்த தான் நம்மளே நம்ம வந்து ஒரு ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போக தான் நமக்கு அது பிரச்சனையாக தெரியும். நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டுக்காமல் இருப்பீங்களா, அது உங்களுக்கு வந்து சரியாக வந்து பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து நமக்கு இன்றைக்கி இந்த என்ன தடங்கள் வரப்போதும் அப்படியே நினைக்க அது அந்த மாதிரியே நடந்துடும். ஏன்னா நமக்கு வந்து அந்த மைண்டில் வந்து அது அப்படி பதிஞ்சிரும். கிடைக்கிற நாளை வந்து கொண்டாடுங்க. நமக்கு வராதனால விட்டுருங்க. நமக்கு செட் ஆகாதனால விட்டுருங்க. நமக்கு எல்லாமே நல்லா அமைதோ அப்போ நம்ம சிறப்பாக கொண்டாடலாம். வராத நாளை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. தடைகளாக இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படி இப்படின்ட்டு குழப்பிக்காதீங்க. வாழ்க்கையில் குழப்பங்கள் நீங்கள் குழம்ப ஆரம்பிச்சிங்கன்னா இன்னமும் நிறையா இருக்கின்றது பார்ப்பதற்கு. குழப்பிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக விடுங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வரைகன் பற்றிய தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.